வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் புவனேஸ்வரியின் பித்தலாட்டத்தை நிரூபிச்சுறாங்க நம்ம மாயா. வீடியோ ஃபுட்டேஜோட அவங்க அந்த கிணத்துல புவனேஸ்வரியின் நாட்கள் கெமிக்கலை கலக்கதை அப்படியே வீடியோ எவிடன்ஸாக கூட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் நிரூபிக்கிறாங்க. புவனேஸ்வரியை பார்த்து என்னம்மா நினச்சிட்ட, இந்த ஒரு ஓட்டு இந்த ஊர்லேருந்து உனக்கு விழாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நீ பதவியில் இல்லாத நேரமே இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறானா, நீ வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஊர் மக்கள் புவனேஸ்வரியை விரட்டாத குறைக்கு விரட்டி அடிக்கிறாங்க. அதோட இந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு அதிகாரிங்க கைது பண்ண வைக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரியை. அதோட பார்த்தோன்னா ஜானகியின் வெற்றி வாய்ப்பு கைகூடி வந்துட்டு அப்படின்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி ஜானகி போஸ்டர் ஒட்டக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம புவனேஸ்வரிக்கு போஸ்டரை ஒட்டி வச்சுறாங்க. இதை பார்க்குறாங்க நம்ம மணியும் சிவாயும். என்ன நம்ம தங்கச்சிக்காக இதெல்லாம் போஸ்டர் ஒட்டுறதுக்கு பிடிச்சி வச்ச இடம், அதில் எல்லாம் இந்த புவனேஸ்வரிக்கு போஸ்டரை தூக்கி ஒட்டி வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் சரியான நெத்தி அடி கொடுக்கணும்னா இப்போ இந்த போஸ்டர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு தங்கச்சியோட போஸ்டரை ஒட்டுங்க அப்படின்னு மணி சொல்ல எல்லாருமே அதை அகச்சிக்கிட்டு நம்ம ஜானகி அம்மா போஸ்டரை ஒட்டி வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம புவனேஸ்வரி கடுப்பாறாங்க. என்ன, எனக்கு ஊர்லயே என்னோட போஸ்டர் வைக்க முடியாம எல்லா இடத்துலயும் ஜானகி ரிசர்வ் பண்ணி வச்சது மாதிரி அவளத்திலையும் அவ போஸ்டர் இருக்கு. இதை பார்க்கவே கடுப்பாகுது. ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம கொடுக்க நெத்தி அடியில இந்த ஓட்டுல அவ ஒத்த ஓட்டு எடுக்காம ஜானகி போனோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பார்வதி நம்மகிட்ட சொன்னால அந்த கிணத்துல உள்ள தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியை போவதுக்கு நெல்லி மரத்தோட வேறு, அதோட வெட்டி வேறு, நன்னாரி வேறு, இப்படிப்பட்ட வேரெல்லாம் போட்டு அந்த தண்ணியை தூய்மைப்படுத்தி நல்ல தண்ணியாக ஆக்கிட்டாவ அப்படின்னு சொன்னால் அந்த சாக்கா வச்சு நம்ம அதை வச்சே பழி வாங்கிடலாம். அதில் கொஞ்சம் கெமிக்கலை கலத்த சொல்லுவோம் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச ரவுடிகளை வச்சு கெமிக்கலை அந்த கிணத்துல கொண்டு கலக்க வைக்கிறாங்க. இதை நம்ம மாயா தந்திரமாக வீடியோ ஃபுட்டேஜ் மாயாவும் தனாவும் 2 பேரும் நைட்டில் கேனோடி அந்த கிணத்து பக்கம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிணத்துல ஏதோ கலக்க போகிறாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் இவ ஜெயிக்கிறதுக்கு இதை கையில் எடுப்பா. கண்டிப்பாக புவனேஸ்வரி திட்டம் போட்டு இதில் கெமிக்கலை கலந்து இந்த தண்ணியை குடித்தவங்க உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல புரளியை கிளப்புவா. அதுக்காக இந்த ஃபுட்டேஜை எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அழகாக அந்த ஃபுட்டேஜை நம்ம மாயாவும் தனாவும் எடுத்து வச்சுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி இதுதான் நல்ல வாய்ப்பு. நம்ம ரவுடிக அதில் கெமிக்கலை கலந்தாச்சு. இப்போவே இந்த ஜானகி கொடுத்த ஐடியாவில் இந்த தண்ணியை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு கெமிக்கல் கலக்க வச்சு இப்போ ஆபத்தான நிலையில் ஊர் மக்கள் 4 பேர் கிடக்காங்க உயிருக்கு போராடி அப்படின்னு செய்தி காட்டு தீ போல் பரவ வச்சுறாங்க ஊர் முழுவதும். அதே நேரம் பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து இனிதான் எரியிற தீயில எண்ணெயை கொளுத்தி விட்டு நம்ம வேடிக்கை பார்க்க சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு போராட்டம் அப்படின்னு அந்த இடத்துல குதிக்கிறாங்க. களத்தில் இந்த கொடியை பிடிக்கிறாங்க. ஜானகியால் தான் இந்த தண்ணி குடிநீர் கெட்ட நீராட்டு போச்சு. மக்கள் குடிச்சு அவங்க உயிருக்கு போராடின நிலையில் இருக்காங்க. தண்ணியை சுத்தப்படுத்துறேன் அப்படின்னு ஜானகி செய்த செயல் தான் இது. இந்த ஜானகியால் இந்த ஊர் மக்கள் அழியக்கூடிய நிலைமையில் ஆக்கிட்டா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் நாம் பார்த்தோம்னா நம்ம மாயா அழகாக பார்க்குறாங்க. ஜானகியை கைது பண்ணணும் அப்படின்னு உள்ள அதிகாரிகளையும் வர வச்சுறாங்க நம்ம புவனேஸ்வரி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாயா தனாவா அந்த எவிடன்ஸை காட்டுறாங்க. வீடியோ ஃபுட்டேஜை இதை பாருங்கள். இந்த ரவுடிகை இவங்களை விட்டு இதை பண்ண வச்சது வேறு யாரும் கிடையாது, இந்த நபர் தான் அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரியை கை காட்டுறாங்க. புவனேஸ்வரிக்கு கையும் காலம் ஓடலை, இவங்களை கெட்டி வச்சுருக்கோம், நீங்களே இவங்களை பாருங்கள் அப்படின்னு நம்ம மாயா தானே அவங்கள பிடிச்சி வச்சுருப்பாங்களா, அவங்கள போட்டு தோலை உரிச்சி உண்மையை வெளிக்கொண்டுறாங்க. இதெல்லாம் புவனேஸ்வரி செய்த வேலை தாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, காசு காத்து ஆசைப்பட்டு இப்படி ஒரு பாவத்தை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த நபர்கள் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா
நம்ம ரகுராம் ஃபேமிலி நாங்கள் வந்து தூய்மைப்படுத்தின பிறகு அந்த நீரை எடுத்து வச்சுருந்தோம், நாங்கள் அதை குடிச்சு காட்டுறோம் அப்படின்றது நம்ம ஜானகியம்மா, ரகுராமு, அடுத்தது மாயா, தனா, இவங்க எல்லாருமே, சிவாமணி எல்லாம் நான் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு எந்த ஆபத்தும் இல்லை, சுத்தமான தண்ணியாக மாறிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட கேவலமான புத்தி ஒன்றை தவிர புவனா வேற யாருக்கு வரும்? ஊர் மக்கள் சாகடிக்கிறது கூட நீ வந்து துணிஞ்சிட்ட. நீ எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு உனக்கு வெறி, ஊர் மக்களை கொன்னாது முன்னுக்கு வந்துடணும்னு பார்த்துட்ட, உன்னை விடக்கூடாதுடி அப்படின்னு வந்து கோவத்தின் உச்சியில கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணடா, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க புவனேஸ்வரி. நம்ம வந்து எப்படியாவது இந்த ஜானகியை தோக்கடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணணும். இப்போ நம்மளுக்கே அது வினையாக வந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுற. என்ன மேடம் பார்க்குறீங்க, ஒத்த ஓட்டு உங்களுக்கு உழாது, நீங்கள் நின்னாலும் யாருமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், இந்த ஊர் மக்களுக்கு உயிர் உங்களுக்கு அவ்வளோ சீப்பாக போச்சுல, நீங்கள் ஜெயிக்கணும்னு உள்ள சுயநலத்துக்காண்டி ஊர் மக்களோட உயிரை பறிக்க பார்த்தீங்கள, நீங்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சீலை குத்துறாங்க. நம்ம புவனேஸ்வரி வந்து கையும் களவுமா வந்து இவ செய்த தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அரெஸ்ட் பண்ண வச்சுறாங்க. அப்படியே பசுபதி கோபத்தில் அப்படியே வந்து நிற்கிறாங்க. நம்ம புவனா, இந்த எலெக்ஷனில் நான் தோத்தேன், வாழ்க்கையில் தான் நான் வந்து ஜானகி கிட்ட தோத்துட்டேனா, இந்த எலெக்ஷனில் கூட நான் தோத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து கைதாகி போகிறாங்க. நம்ம ஜானகியம்மா வந்து புவனாவை பார்த்து, இந்த பாரு, ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட பொறாமையால் தான் உனக்கு அழிவு வருது, நான் எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும், இந்த பேராசை இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவ இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, நின்னா வந்து மக்கள் நல்லா இருக்க முடியாது, அதுக்காக தான் உன்னை எதிர்த்து நான் நிற்க வேண்டியதாச்சு போச்சு. இப்போ பாரு, நீ செய்த புத்தியே உனக்கு வினையாக வந்துட்டு நீ நல்லவே இல்லை அப்படின்னு வந்து ஊர் மக்களே வந்து கோவத்தில் கொந்தளிச்சு இப்போ ஒன்று கையும் களவுமா அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. புரிஞ்சிக்க, இப்போவாது நீ திருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அப்படியே வந்து பேய் அரைஞ்சது கணங்கா அதிகாரிகள் இழுத்துக்கிட்டு நம்ம புவனாவை போகிறாங்க. இந்த சைடு ஊர் மக்கள், இந்த பாருங்கம்மா ஜானகியம்மா, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே ரகுராம் ஐயா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மீறி தடுக்கிறதுக்கு இந்த புவனா இல்லை, யாராலையும் முடியாது, இந்த ஊரில் என்றைக்குமே நீங்கள் தான் தலைவியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. எலெக்ஷன் நடக்குது, நம்ம ஜானகியம்மா வெற்றி பெறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானகியம்மாவை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இனி வீட்டு வேலைகளை நம்ம தான் ஆளுக்கு சரிபாரியாக வந்து பங்கு வைக்கணும் போல இருக்குது. இந்த ஜானகியும் எலெக்ஷன்லி வந்து பெரிய ஆளாயிட்டா. இப்போ ரகுராம் வீட்டில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நம்ம ரெண்டு வரந்தாக்கா பாத்திரம் கழுவ இடத்துல இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதியும், அண்ணி இனி நீங்கள் பாத்திரம் கழுவ நான் கழுவ, இதுதான் வேலையாக இருக்க போது, இனி ஜானகியெல்லாம் சமையல் பக்கம் வருவானி எட்டி கூட பார்க்க மாட்டா அவ. அந்த மாயா ஏற்கனவே வந்து காலில் சலங்கை கட்டுனது மாதிரி டான்ஸ் கிளாஸுக்கு நீ வந்து குதிச்சுட்டு திரியா, இப்போ இந்த ஜானகி வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும்.